இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டாவே எப்பயுமே இருக்கிறது, அப்படி இல்லைன்னா ஈஸியா ஃப்ராக்சர் ஆயிடுறது, எப்பயுமே ரொம்ப லோவா இருக்கிறது, இல்லைன்னா இவங்களுக்கு ஈஸியா தசையில அதாவது மசில் கிராம்ஸ் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய முக்கிய காரணங்கள். ஸோ இதெல்லாம் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா வைட்டமின் டி டிஃபிஷியன்சியை செக் பண்ணிக்கணும் டெஸ்ட் எடுத்து. ஸோ இது இல்லாம என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த ஃபேட்டி ஃபிஷஸ், அதாவது இந்த வைட்டமின் டி நிறைஞ்ச சில ஃபிஷஸ் உண்டு. மத்தி, இந்த அயலா, இந்த மாதிரி மீன்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். இதை தாண்டி எக் யோக், அதாவது முட்டைகள் முழுசா அந்த மஞ்சள் கருவோட சேர்த்து எடுத்துக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த வைட்டமின் டிக்கு ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். சில பேர் வெஜிடேரியன்ஸா இருக்கும் போது இந்த யூவி சன் எக்ஸ்போஸ்டு, யூவி லைட் எக்ஸ்போஸ்டு மஷ்ரூம்ஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஃபார்ட்டிஃபைடு செறிவூட்டப்பட்ட சில உணவுகள் எடுத்துக்கிறது. சில எண்ணெய்கள்லாம் வைட்டமின் டி 3 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்களை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சியை ஹேண்டில் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம், பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த கால்சியம் இருந்தால் கூட உடம்புல அப்சர்வ் ஆகாமல் நிறைய தொந்தரவு வரலாம். ஸோ இதெல்லாம் இக்னோர் பண்ணாமல் கண்டிப்பாக ஏர்லியராகவே ட்ரீட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி பற்றியோ இல்லை வேற ஏதாவது பற்றியோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அது மேலே ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸோட யாராவது எப்பயுமே இருந்துட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்.